ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா, நான் வந்து என்னுடைய 2025 கோல்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, 2024 கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கோல் செட் பண்ணுறதுலாம் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் வந்து 5 கோல் மினிமம் வச்சு செட் பண்ண போகிறீங்க. அண்ட் அதை வந்து கமெண்ட்டில் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. செட் பண்ண கோல்லாம் வந்து நம்ம டிசம்பர் 2025 வந்து அச்சீவ் பண்ணுமான்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாஸ்க். நான் வந்து இப்போ எங்கள் வீட்டிலேருந்து வெளியே இருக்கேன், கார் ரெண்டல் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இப்போது அவுட் சைடில் இருக்க அந்த ஸ்கையை பார்த்துட்டு இப்போ டைம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் டைம் என்னன்னு சொல்கிறேன். இங்கே கெஸ் பண்ண டைம் வந்து கரெக்டாக அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். ஒரு ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கொலீக்ஸ் கிட்டலாம் கேட்டிருந்தேன், உங்களுடைய 2025 கோல்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ அவங்களாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த யூஸ்வலி ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஸோ ஒரு நியூ இயர் வரும்போது ரெசல்யூஷன் எடுப்போம். பட் 1 or 2 வீக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாலோவே பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். ஸோ இந்த வருஷம் வந்து ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன் அப்படின்ட்டு சர்காஸ்டிக்காக சொன்னாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு நான் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் அவங்களாம் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து சிஏ, ஏசிசிஏ எல்லாம் சிஏ படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் செமி குவாலிஃபைடு அந்த ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. அவங்க சொல்லும்போது ஐ ஃபெல்ட் பேட். பிகாஸ் நம்ம வந்து ஆஸ் அ சார்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனி நீங்கள் படிச்சிருப்போம்ல, ஸோ பட்ஜெட் செட் பண்ணுவோம், ஃபோர்காஸ்ட் பார்ப்போம், டார்கெட் வச்சுருப்போம். அண்ட் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே வருவோம். அது எந்த ஆஃப் த டே வேரியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கு, அது வேரியன்ஸ் அனாலிசிஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு நார்மல் ஒரு கம்பெனிக்கே வந்து இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். ஒரு கம்பெனிக்கே பண்ணும்போது ஒரு நியூ இயர்னு வந்து ஒரு 365 டேஸ் அதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் புதுசாக பண்ண போகிறீங்க, உங்களுடைய லைஃபுக்கு, உங்களோட கரியருக்கு ஒரு பிளான் பண்ணுறதும் எந்த அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நான் ஷேர் பண்ணேன், என்னுடைய கோல்ஸை ஷேர் பண்ணால் என்னை ஃபாலோ பண்ணுற ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்ணால் கூட ஐல் பி வெரி ஹாப்பி. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய 2024 பட்ஜெட்டை வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா யூஸ்வலாக ஜனவரி ஃபர்ஸ்ட்ல தானே நியூ இயர் ஆரம்பிக்கும், என்ன ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி அப்படின்னு போட்டிருக்கேன்னு கேட்கலாம். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஸோ ஐ வாஸ் வெரி பிஸி லாஸ்ட் இயர் ஜனவரியில். நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன், அங்கங்கே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ராப்பராக இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ இதுக்காக நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியாதுல்ல. ஸோ நியூ இயரில் தான் ரெசல்யூஷன் ஆரம்பிக்கணும்னு அப்படி இல்லை. ஸோ அதனால ஃபெப்ரவரியில் ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைம் வந்து ஐ அடாப்டட் சம்திங் ஃப்ரம் தமிழ் ஆக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து. அவர் சொல்லுவாங்க ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். நியூ செலிப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரியிலேருந்து என்னுடைய ஆக்சுவல் கோல் அந்த பிளான் ஆரம்பிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் மாதிரி நானும் வந்து ஜிம் போகணும். எதுக்கு இதை போட்டிருந்தேன்னு கூட தெரில. ஜிம் எதுக்கு போறீங்க, கேன் பி ஸ்ட்ரென்தனிங் யுவர் பாடி ஆர் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் ரேண்டமாக போட்டிருக்கேன். பட் அல்டிமேட்லி இந்த கோல் என்னன்னா ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எங்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட், பட் ஜிம்லாம் ஜாயின் பண்ணியிருந்தேன், சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தேன். ஐம் ஸ்டில் கோயிங் பட் நாட் வெரி கன்சிஸ்டன்ட். பட் ப்ராப்பராக டயட்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ வுட் சே ஒரு 50% வந்து ஐ கைண்ட் ஆஃப் அச்சீவ் திஸ் கோல். ஓகே, நாட் வெரி பேட். அண்ட் தென் நெக்ஸ்ட் கம்மிங் டு ஒய்டினா யூடியூப்பில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரணும் அப்படின்னு வந்து என்னுடைய கோலாக வச்சுருந்தேன். இதை வந்து ஐ கைண்ட் ஆஃப் ரீச் அரௌண்ட் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர்லேயே வந்து ஐ ரீச். ஸோ இதுவும் வந்து ரீச் சொல்லலாம். இதை அச்சீவ் பண்ணியிருப்பானா இல்லையான்றது செகண்டரி. பட் ஒரு கோல் இருந்ததுனால தான் இட் மோட்டிவேட்டட் மீ டு டூ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஒரு வாரம் வந்து வீடியோ போட்டேன். ஸோ இட் ஹெல்ப் மீ டு ரீச் திஸ். நான் எதுவுமே போடாமல் இருந்தால் ஐ மைட் நாட் ஹவ் ரீச். ஸோ சப்போஸ் நான் 10K வச்சிருக்கேன், பட் நான் ரீச் பண்ணலனாலும் இட்ஸ் ஃபைன். அட்லீஸ்ட் ஐ ட்ரைட் அப்படின்னு நான் வில் பி ஹாப்பி. பட் இந்த கேஸ் நான் ரீச் பண்ணிட்டேன், வெரி ஹாப்பி. அண்ட் தென் யூடியூப்ல இருக்குல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் உங்களுக்கு மானிட்டைசேஷன். இது வரைக்கும் நான் மானிட்டைசேஷனே வந்து என்னோட சேனல் ஆகலை. பிகாஸ் நான் யூஸ்வலாக ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஷார்ட்ஸ் வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ரீசெண்டாக தான் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக போட்டேன். பட் யா, நான் பிளான் பண்ண மாதிரி மானிட்டைசேஷன் வந்து அரௌண்ட் ஏப்ரலில் வந்து அச்சீவ் பண்ணேன். ஸோ அகைன் திஸ் கோல் வந்து அச்சீவ் ஆச்சு. அண்ட் 52 வீடியோஸ்னால் ஒரு வீக்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து ஜூன் வந்து பிகாஸ் ஆஃப் சம் பர்சனல் இஷ்யூ என்னால் போட முடியல நிறைய வீடியோஸ். பட் ஐ வுட் சே இட்ஸ் நாட் பேட். ஸோ அது வந்து சம்திங் ஹேப்பன், நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் சம்திங் ஹேப்பன். ஸோ அதனால நம்ம வந்து பட்ஜெட்டை ரிவைஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ as long as நான் போஸ்ட் மோர் தென் 20 வீடியோஸ் ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். ஸோ இதே வந்து ஐ வுட் ட்ரீட் இட் ஆஸ் அச்சீவ்ட் பிகாஸ் சம்திங் ஹேப்பன் தட் பியாண்ட் மை கண்ட்ரோலில்.
அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோ நம்பர் வந்து நான் ரிவீல் பண்ணல பிகாஸ் ஆஃப் சம் பர்சனல் ரீசன். ஸோ வந்து ஐ வாண்டட் டு அச்சீவ் திஸ் எக்ஸஸ் யூரோ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு. ஸோ நான் நினச்சதோடைய 2 டைம்ஸே வந்து நான் அச்சீவ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இன் பிட்வீன் வந்து நான் ஒரு நல்ல பேரையை வந்து ஜாப் வந்து ஸ்விட்ச் ஆகினேன். ஸோ நல்ல பேயோட. ஸோ அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ் திஸ். அண்ட் நான் வந்து 2023 வந்து இந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லி ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் ஏர்லி ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து நான் வந்து போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அண்ட் தென் 6 புக்ஸ், அதாவது 6 புக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து நான் பிளான் போட்டிருந்தேன். பிகாஸ் நான் வந்து பெருசாக இந்த டெக்ஸ்ட் புக்லாம் இருக்குல்ல, 12th ஸ்டாண்டர்ட் சிஏ அந்த டெக்ஸ்ட் புக் தவிர நான் அந்த ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷனல் அந்த ஆத்தர் புக்லாம் வந்து வேறு எதுவுமே படித்ததே கிடையாது. ஸோ இந்த 2023 அந்த எண்டில் வந்து என்னுடைய ரூம்மேட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஒரு புக்கு நல்லா இருக்கும்னு. ஸோ நானும் வந்து பெருசாக படித்தது இல்லையே, லெட்ஸ் ஹேவ் த ஹேபிட் ஆஃப் ஸ்டடிங் புக்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஸோ he gifted me a book. But end of the 2023 I completed only one book தான். But still it's not bad. I was able to achieve something is better than nothing, but achieve it. பட் இதை தவிர நான் இன்னும் 2 புக், அந்த ரிச் டேட் புவர் டேட், சைக்காலஜி ஆஃப் மணியில் ஒரு 50% முடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நாட் பேட், ஐ வுட் சே. அச்சீவ் பண்ணல, பட் ஸ்டில் நாட் பேட். அண்ட் கம்மிங் டு 5th வந்து வெஜிடேபிள் ஃபுட். வெஜிடேபிள் ஃபுட் என்னன்னா, நான் வந்து அயர்லாண்டில், இந்தியாவிலேருந்து அயர்லாண்டுலேருந்து போனனால நான் வந்து ஐ ஸ்டாப் பையிங் ஃபுட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். நான் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதெல்லாம் வந்து நிறுத்திட்டேன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அன்ஹெல்தி, செகண்ட் வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அப்படி நானே சமைச்சு சாப்பிடணும்ல. ஸோ அப்படி சமைச்சு சாப்பிடும்போது ஐ ஃபெல்ட் லைக் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிட்டோன்னா ஐ ஃபெல்ட் லைக் ஸோ ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக இருக்கணும்ல, ப்ரோட்டீன் இவ்வளோ இருக்கணும், வைட்டமின்ஸ் இவ்வளோ இருக்கணும்ன்ட்டு. ஸோ ஐ வாஸ் அஃப்ரைட். ஸோ அதனால் வெஜிடபிள் ஃபுட்டை வந்து 2024 நிறைய இன்டேக் எடுக்கணும் அப்படின்ட்டு. பட் நான் பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல வெஜிடபிள் ஃபுட்ஸ் இன் 2024. ஐம் ஸ்டில் கேரிங் ஃபார்வர்ட். ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் இயர்லேயும் ஃபாலோ பண்ணோம். லெட்ஸ் சி. அண்ட் தென் 6th வந்து 3 கவுண்டிஸ் போகணும், ஒரு கண்ட்ரி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டேட் சொல்கிற தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி அயர்லாண்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து கவுண்டின்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுமாதிரி ஐ வாண்டட் டு விசிட் 3 கவுண்டிஸ் இன் அயர்லாண்ட். அண்ட் அயர்லாண்ட் தவிர வேறு ஒரு கண்ட்ரி போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஐ couldn't achieve this. But that's not bad because something happened beyond my control. It's fine. அதுக்கடுத்தது எனக்கு அயர்லாண்டில் வந்து கார் ஓட்ட பிடிக்கும். ஸோ ரெண்ட் எடுத்தோ இல்லைனா கார் வாங்கியோ அட்லீஸ்ட் 500 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன். பட் இது நான் அச்சீவ் பண்ணல. பட் தட்ஸ் நாட் பேட். இப்போ வந்து சேம் ஆசை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பெருசாக அந்த டிசைர்லாம் இல்லை. அண்ட் தென் 8th 9th வந்து கொஞ்சம் பர்சனல் கோல்ஸ், அதுவும் அந்த 50% அச்சீவ் ஆயிடுச்சு, 50% போல வந்து அச்சீவ் ஆகலை. இட்ஸ் ஃபைன். அண்ட் 10 வந்து நான் முன்னாடி சொன்னேன்ல. ஸோ நான் வந்து 2023 வந்து அயர்லாண்டில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஐ வாஸ் டூயிங் அ பார்ட் டைம் ஜாப். பட் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே, ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னே நீங்கள் வந்து பிஆர் வாங்குவாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ட். அப்படி வாங்கணுன்னா யூ நீட் அ ஸ்பான்சர்ஷிப் விசா. அதுக்கு வந்து யூ நீட் ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற அளவுக்கு கேப்பபிளாக இருக்க ஒரு எம்ப்ளாயர்கிட்ட வந்து வேலைக்கு சேரணும். ஸோ அதுக்காக ஐ கெப் தட் ஆஸ் எ கோல். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் ஜாயின் பண்ணேன் வித் நல்ல குட் பே. அவங்க ஆக்சுவலி ஸ்பான்சர்ட் மீ. ஸோ அந்த கோல் அச்சீவ் ஆச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு ஹையர் அ வீடியோ எடிட்டர். ஸோ என்ன ஆகும்னா, ஒரு டைம் நான் வீடியோ எடுத்து ஐ மைசெல்ஃப் நானே வந்து எடிட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஐ எண்ட் அப் ஸ்பெண்டிங் ஸோ மச் டைம் ஆன் தட். ஸோ என்ன நினச்சேன்னா, ஓகே ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வீடியோ எடிட்டர் ஹையர் பண்ணலாம். இந்த யூடியூப்ல வந்து மானிட்டைசேஷன் வந்தோன்னே, ஸோ அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னதில் மானிட்டைசேஷன் ஆச்சு. பட் என்ன ஆச்சுன்னா, ஒரு வீடியோக்கு வந்து நான் வீடியோ எடிட்டர் ஹையர் பண்ணேன். அந்த வீடியோ நான் போடலை பிகாஸ் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் வீடியோ. பட் இதை நான் எல்லா வீடியோக்கும் எடிட்டர் ஹையர் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஒரே ஒரு வீடியோக்கு தான் ஹையர் பண்ணேன். ஐ அச்சீவ் த கோல். பட் ஐம் ஸ்டில் லுக்கிங் ஃபார் சம்மன். பட் இன்ஸ்டெட் ஆஃப் வீடியோ எடிட்டர் நான் இந்த டைம் வந்து ஒரு இன்டர்னை ஹையர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் வீடியோ எடிட்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கலாம், அதை அந்த கண்டென்ட் க்ரியேஷன் ட்ரைனிங்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் இருக்குது. லெட்ஸ் சி. புல்லப்ஸ் ஃபர்ஸ்ட் 5 புல்லப்ஸ் எடுக்கணும்னு. இட்ஸ் அகைன் ஜிம் ரிலேட்டட். அச்சீவ் பண்ண முடியல. அப்புறம் 4 times a week வந்து ஸ்பீக் டு யுவர் செல்ஃப் டு இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன். என்ன ஆகும்னா, நான் இப்போ பேசும்போது ஸ்பேஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு திங்க் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாச்சும் டைம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஐ கெப் திஸ் ஆஸ் அ கோல். பட் கைண்ட் ஆஃப் ட்ரெட் ஒரு ஃபியூ வீக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணலை. இதுவும் வந்து நாட் அச்சீவ்ட். அண்ட் டான்ஸ் வீடியோஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் போடணும்னு நினச்சேன். ஐ போஸ்டட் 2 வீடியோஸ். அதுக்கப்புறம் போடலை. ஐ டோன்ட் திங்க் ஐ வில் கண்டினியூ திஸ் இயர்.
சரியா 2 வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா பார்க்காதீங்க. அண்ட் 5K ஜாகிங். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபிட்னஸ்ஸு ஐ லைக் இந்த அயர்லாண்டில் வந்து அவுட் சைடில் வந்து ஜாகிங் நீங்கள் எந்த டைமில் பார்த்தாலும் ஓடுவாங்க. லைக் மார்னிங்கும் ஓடுவாங்க, ஈவினிங், ஆஃப்டர்நூன், நைட்டில் கூட ஜாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வெதர் கண்டிஷனில் ஜாக் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் என்னால் ஓட முடியும். பட் வென் யூ கோ ஃபார் அ மேரத்தான், மினி மேரத்தானில் வந்து மினிமம் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதையும் வந்து நான் ஒன் ஆஃப் த கோலாக வச்சுருந்தேன், 5 கிலோமீட்டர் வந்து எப்படியாச்சும் 2024 முடிக்கணும்னு. அண்ட் நான் நினச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ரன் இன் த டார்க் அப்படின்னு ஒரு மேரத்தானில் வந்து ஐ பார்ட்டிசிபேட்டட் மை செல்ஃப். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ் தட். இது வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி தட் இது வந்து நான் அச்சீவ் பண்ணேன். ஸோ தட்ஸ் மை 2024 கோல்ஸ். அண்ட் அகைன் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நான் இங்கே ஒரு லிஸ்ட் டவுன் ஒரு பேப்பரில் இந்த கோல்ஸ்லாம் நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு நான் லிஸ்ட் டவுன் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நான் ஒரு 30 to 40% தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். பட் இதை கூட அச்சீவ் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால தான் நம்ம பண்ணுறோமா இல்லையா அது வந்து செகண்டரி. பட் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. இட் வில் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். ஒன்று போகும் 2025. ஸோ ஃபஸ்ட் வந்து பர்சனல் கோல். ஸோ அதை வந்து நம்ம விட்டுருவோம். செகண்ட் வந்து கிரியேட்டிங் அ வெப்சைட். இதுக்கு தான் வந்து நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். இது either I want to keep that as a mrca.com or .in based on the domain availability, or it can be kribakaraloganathan.com. பட் வெப்சைட் வந்து சும்மா யாரையோ ஹயர் பண்ணிட்டு காசு கொடுத்து பண்ணணும்னு இல்லை. ஐ வாண்ட் டு பில்ட் இட் ஆன் மை ஓன். யூஸ்வலாக 3 திங்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து டொமைன் நேம் வந்து அவைலபிலிட்டி இருக்கணும். செகண்ட் வந்து ஒரு வெப் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் த ஹோஸ்டிங். ஏதோ நீங்கள் லோக்கல் டெஸ்க்டாப்பில் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். பட் அந்த லேப்டாப் வந்து எனி டைம் வந்து ஆனில் இருக்கணும். இட் ஷுட் பி கனெக்டட் டு த இன்டர்நெட். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் அவுட் சோர்ஸ் டு அ ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ என்ன ஆகுனா அவங்க வந்து 24/7 வந்து அந்த வெப்சைட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனிவன் எப்போ போய் அந்த வெப்சைட்டை போட்டாலும் யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் தட். ஸோ ஹோஸ்டிங் சர்வீஸ் செகண்ட். தேர்ட் வந்து வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு யூ ஷுட் டூ சம் கோட் பண்ணிவிட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸி சொல்யூஷனும் இருக்குது. வேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸில் ஏற்ற மாதிரி உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம். பட் ஐம் ஸ்டில் ஃபிகரிங் தட் அவுட். பட் ஐம் வெரி மச் எக்ஸைட்டட். நான் சீக்கிரமாக இந்த 2025 ஐ வில் பில்ட் அண்ட் ஐ ஷேர் மை வெப்சைட் வித் யூ கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே ஒரு இன்டர்னை வந்து ஹயர் பண்ணோம். இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ அப்படி மட்டும் இல்லாமல் I'll train them in accounting, in the share market, இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறையவே சொல்லி கொடுத்து அண்ட் என்னுடைய வேலையை வந்து குறைச்சிக்கும். ஸோ இட்ஸ் பேசிக்லி பையிங் தேர் டைம். ஐம் கோன் ஹயர் அன் இன்டர்ன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஈஸியான ஜாபோ இல்லைனா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லாத டாஸ்க்லாம் வந்து அவங்களுக்கு டெலிகேட் பண்ணிவிட்டு டு ஃப்ரீ அப் மை டைம் நான் வந்து அதை வந்து அந்த டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸ்லாம் வந்து எடுக்கணும். அண்ட் ஃபோர்த் வந்து ஐடியல் வெயிட். என்னன்னா லாஸ்ட் இயரில் வந்து ஜிம் போகணுன்னு கோல் வச்சிருந்தால. பட் அல்டிமேட்டாக ஜிம் எதுக்கு போகிறோம்? ஸோ யூ வாண்ட் டு மெயின்டைன் யுவர் பாடி வெயிட் ஆர் சம்திங். யூ வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் யுவர் பாடி. ஸோ என்னுடைய அப்ஜெக்டிவ் ஆஃப் கோயிங் ஜிம் வந்து டு மெயின்டைன் த பாடி வெயிட். ஸோ அது வந்து ஐடியலாக வந்து 65லேருந்து 75 இருந்தால் ஓகே. ஸோ ஐடியலி ஒரு 69 kg இருந்தால் ஓகே. ஸோ இதுக்காக வந்து அவங்க கோ டு ஜிம். ஜிம் நான் டெய்லிலாம் போக மாட்டேன். எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒன்ஸ் ஒரு 3 times a week ஷுட் பி ஃபைன் ஃபார் மீ. அப்புறம் டயட் வந்து ப்ராப்பராக எல்லாமே இருக்கிற மாதிரி, ஒரு ப்ரோட்டீனோ அயனோ விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் டயட்டை ஃபாலோ பண்ணணும் டு மெயின்டைன் ஆல் திஸ் டு அச்சீவ் திஸ் கோல். அந்த சொன்னால வெஜிடேபிள் போன வாட்டி நான் சரியாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணல வெஜிடேபிள் குக்கிங். இந்த வாட்டி ஐ ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் மோர் வெஜிடேபிள் டிஷ்ஷஸ். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கீழே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சிக்ஸ்த் வந்து லிங்க்டின்ல வந்து ஐ வாண்ட் டு பி மோர் ஆக்டிவ். ஸோ நல்லா இன்சைட்ஃபுல்லான போஸ்ட்லாம் போடணும். அது வந்து 52 வீக்ஸ்னால் ஒவ்வொரு வீக்குக்கும் அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய மிஸ்டர் சி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து ஆக்டிவாக இல்லை. லாஸ்ட்டாக வந்து ஜூனில் தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் போஸ்ட். ஸோ அதையும் வந்து ஆக்டிவ் ஆக்கணும். ஸோ அதுக்கு தான் மேஜர்லி ஹயரிங் அண்ட் இன்டர்ன். ஸோ யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறது, கண்டென்ட் கிரியேஷன் டு டேக் கேர் ஆஃப் ஆல் தி ஸ்டஃப். லெட்ஸ் see how it goes. 7th வந்து யூடியூப். ஸோ யூடியூப்பில் வந்து 25K சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரீச் பண்ணோம். அண்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் வந்து வீடியோ போடுன்ட்டு தான் பிளான். ஸோ 52 வீடியோஸ் இன் 52 வீக்ஸ். லெட்ஸ் see how it goes. அண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸஸ் அமௌண்ட் வந்து சேர்க்கணும். இது வந்து நான் ஏன் ஷேர் பண்ணலன்னா இப்போதைக்கு இந்த போர்ட்ஃபோலியோடைய எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து ஷேர் பண்ண வேணான்னு பிளானு.
மேபி ஃபியூச்சரில் இஃப் ஐ சேஞ்ச் மை மைண்ட் அது சொல்கிறேன். பட் இட்ஸ் அ வெரி பிக் அமௌண்ட். அண்ட் இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஈக்குவலி டைவர்சிஃபைடாக இருக்கணும். யூஎஸில் இருக்கணும், இந்தியாவில் இருக்கணும், ப்ளஸ் கிரிப்டோலையும் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 5% வச்சிருக்கணும்னு பிளான் இருக்கேன். இந்த கோல்ஸ்லாம் வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணுறேனா அப்படின்ற அப்டேட்டையும் வந்து நான் என்னோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம்லேயும் அப்டேட் பண்ணேன். இஃப் யூ டோன்ட் ஃபாலோ மீ ஆன் வெப்சைட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் 5Kனா இது அதே தான் முன்னாடி சொன்னல 5 கிலோமீட்டர்ஸ் ஓடுறது. ஸோ என்ன ஆச்சுன்னா நவம்பரில் வந்து நான் அந்த ரன் இன் த டார்க் அப்படின்ற ஒரு மினி மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடுனேன். பட் ஒரு ஃபியூ வீக்ஸ், ஒரு 3 to 4 வீக்ஸ் வந்து நான் திரும்பி வந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஓட ப்ராக்டிஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் ஓடும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து 3 கிலோமீட்டர்ஸோ 4 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் when I realized ஓகே கன்சிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் வை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும். அண்ட் ஐ வாண்ட் டு கீப் மை செல்ஃப் புஷ் பண்ணிக்கிட்டு இந்த எண்ட் ஆஃப் 2025 அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடணும். அண்ட் ஃபார் ஒரு ரஃபாக சொல்லணும்னா 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு 30 to 35 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நான் 10 கிலோமீட்டர்ஸ் ஓடணும்னா மினிமம் வந்து 50 to 60 மினிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வித்தவுட் இந்த இடத்துல நிற்காம ஓடுறீங்கன்னா ஒரு 1 hour வந்து கண்டினியூஸாக யூஆர் கோயிங் டு ரன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாமினா வேணும். ஸோ அதுக்கு வந்து யூ ஷுட் பி ரியலி ரியலி ரெடி. I'm going to push myself for the 10 kilometer. I'm so much excited for that. Let's see. I'll keep you posted. நான் அச்சீவ் பண்ணனா இல்லையான்னு. 11th வந்து புக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் அட்லீஸ்ட் 4 புக்ஸ் வந்து படிக்கணும். ஆல்ரெடி 2 வந்து பாதியில் இருக்கு, ரிச் டேட் புவர் டேட் அண்ட் சைக்காலஜி ஆஃப் மணி. அண்ட் இந்த வருஷத்துக்கும் வந்து என் ரூம்மேட் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணா, நானும் வந்து எனக்கு ஒரு புக் ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி ஐ காட் 3 புக்ஸ். இன்னும் ஏதாச்சும் புக்கு உங்களுக்கு எதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் படிக்கிறேன். அப்புறம் ஸோ இது வந்து மேஜர் திங். சிஏ ஃபவுண்டேஷனுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன். அண்ட் அமாங் ஆல் திஸ் இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ப்ரையாரிட்டி கோலாக இருக்குது இந்த இயரில். ஸோ மை பிளான் இஸ் ஜூன் 2025க்கு முன்னாடி அட்லீஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா கிளாஸஸ் வந்து நான் எடுக்கணும். அண்ட் எக்கனாமிக் அண்ட் குவான்டிட்டி அப்டேட் என்னால் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். பட் எடுக்க முடியலைன்னா ஐம் கோனா ஹையர் சம்மோன். அது வந்து ப்ராபப்ளி பியாண்ட் 2025 ஜூனில் ஐ வில் ஸ்டார்ட் ஹையரிங். அது எப்படி போகுதுன்னு நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆஸ் த டேஸ் கோஸ் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டை மாற்றுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கோல்ஸையும் வந்து மாற்றிக்கலாம். நம்ம இந்த மிடில் ஆஃப் ஜூன் 2024 தான் ஐ கேம் அப் வித் திஸ் சிஏ ஃபவுண்டேஷன் பிளான். ஸோ இட் ஆக்சுவலி பிலாங்ஸ் டு 2024 பட் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் இன் 2025 தான். ஸோ போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் கோயிங் குட் அண்ட் ஐ திங்க் ஐம் கைண்ட் ஆஃப் ஸ்டில் ப்ரிப்பேரிங் பட் ரெடின்னு நினைக்கிறேன். அது ஸ்டார்ட் ஃப்ரம் 2025 கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் போட்டு இனிஷியல் ஆகும். அப்புறம் லா கிளாஸஸையும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஃபார் எக்கனாமிக் குவான்டிட்டியாக மோஸ்ட்லி ஐ வில் ஹையர் சம்மோன் ஃப்ரம் அவுட் சைட். அதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த வருஷம் எய்தர் யூகே விசா எடுத்து லண்டன் போகணும், இல்லைனா ஃப்ரான்ஸ் அதான் செங்கன் விசா எடுத்து பாரிஸ் போகணும். பட் இது வந்து நான் ஏன் இங்கே ஸ்மைலி பிக்சர் போட்டிருக்கேன்னா இது வந்து இட்ஸ் லைக் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால் முடிஞ்சப்போ ஐம் ஹாப்பி. போனால் ஹாப்பி, போகலனாலும் சேட்லாம் கிடையாது, ரெகுலேட்லாம் பண்ண மாட்டேன். இட் கோஸ். அண்ட் 14th வந்து லைசன்ஸ். இப்போ என்னென்னா நான் இந்தியாவில் வந்து நல்லா கார் ஓட்டுவேன். பட் when I came to அயர்லாந்து இந்தியாவுடைய லைசன்ஸ் வச்சு யூ கான் ட்ரைவ். இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஓட்டலாம், பட் லைக் நாட் அ பர்மனன்ட் லைசன்ஸ். ஸோ அகைன் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து அண்ட் இங்கே வந்து லைசன்ஸ் எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஐ ரோட் அ தியரி டெஸ்ட். அந்த தியரி டெஸ்ட்டோடைய பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 90% எடுக்கணும். ஸோ ஒரு 40 மார்க்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ இருக்கும், அதில் வந்து 36 எடுக்கணும். ஸோ அதை பாஸ் பண்ணிவிட்டு அது பாஸ் பண்ணால் அதுதான் வந்து எல்எல்ஆர் கொடுப்பாங்க, லேர்னர்ஸ் பெர்மிட். அதுக்கப்புறம் 12 கிளாஸஸ் போனேன். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் வந்து டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட் அதிகம் அதுக்கு. ஸோ அதை கண்டுபிடிச்சி இந்த 12 கிளாஸ் முடித்தேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் டிரைவிங் டெஸ்ட்டு போகணும். அதுக்கு வந்து நான் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். அண்ட் ஐ ஸ்பெண்ட் ஸோ மச் மணி ஆன் தட். பட் ஆனால் பாசிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 40% 50% தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு ஏசிசி எக்ஸாம் பாஸ் பண்ணுற மாதிரி. ஸோ யா ஐம் ஒர்க்கிங் ஆன் தட். ஐ ஹோப்ஃபுல்லி பாஸ். அது வந்து ஒன் ஆஃப் த கோல் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஐ வாண்டட் டு லிமிட் மை டைம் யூசேஜ் அந்த சோஷியல் மீடியா. ஸோ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ தட்ஸ் வை நீங்கள் யாராச்சும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி, ஐ குட் நாட் லைக் ரிப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் ஐ கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப குறைச்சிட்டேன். அண்ட் தட்ஸ் மை பிளான் ஃபார் த்ரூ அவுட் த 2025 இயர். லெட்ஸ் see how it goes. And now it's time to your goal. நம்ம முன்னாடியே சொன்னல, நீங்கள் வந்து இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே you're gonna come up with your own goals. அதுக்கு வந்து என்ன மாதிரி கோல்ஸ் இருக்கணும்னா, மேபி நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கணும் அப்படி இப்படின்னா, மேபி இது தவிர ஒரு 2 சஜஷன் கொடுக்கணும்னா, ஒன்று வந்து
அந்த 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இட் கேன் பி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், பட் ஹேவ் சம்திங், கெட் ஸ்டார்டட் வித் சம்திங். பிகாஸ் ஃபிட்னஸ் நீங்கள் உங்கள் ஹெல்த் வந்து நல்லா இருந்தால் தான் நீங்கள் அப்புறம் தான் ஃபைனான்ஷியல் ஹெல்த்தும் நாலேஜ் ஹெல்த்தும் நீங்கள் போக முடியும். ஸோ ஹேவ் அ டார்கெட் ஆஃப் லைக் 1K ஆச்சும் ஓடணும், 2K ஓடணும், எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடணும் அப்படின்னு வந்து பிளான் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அண்ட் யூ வில் தேங்க் மீ லேட்டர் ஃபார் ஷூர். பிகாஸ் இஃப் ஐ கேன் கோ பேக் அண்ட் ஒரு 20 இயர் கிருபா கிட்ட வந்து நான் சொல்ல முடியும்னா, திஸ் இஸ் சீக்கிரமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பி. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து அந்த அளவுக்கு வந்து பவர், எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லது அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக தான், சப்போஸ் இஃப் யூ ஆர் ஸ்டில் இந்த 20ஸ்னா இட்ஸ் நாட் டூ லேட் டு ஸ்டார்ட். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 1000 rupees தான் உங்களுக்கு மாதம் கிடைக்கும் அப்படின்னா கூட அது கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் சேலரி வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு லம்ப் சேலரி வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து 1000 போட்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் பெட்டர். ஸோ நிஃப்டினா எப்படி ஒர்க் ஆகும், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்னா எப்படி இருக்கும், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்னா எப்படி இருக்கும்ட்டு. ஸோ 1000 rupees போட்டோன்னா ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஆகிருப்பீங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு 20,000 40,000 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக தெரியாது. யூ நோ ஹவு ரிஸ்க் இட் இஸ். அண்ட் சப்போஸ் உங்கள் ஷேர் மார்க்கெட் ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சுன்னா எஃப்டி போடுவீங்க, இல்லை டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ as soon as possible ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அட்லீஸ்ட் 2025 ஆச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் வைங்க. அண்ட் தென் மேபி சோஷியல் மீடியா வந்து லைட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோஷியல் மீடியா யூசேஜ், திஸ் குட் பி மை ரெக்கமெண்டேஷன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கோல்ஸ் இருந்தால் அது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வந்து 2025 டிசம்பரில் வந்து செக் பண்ணி பார்ப்போம் உங்கள் கோல்ஸ்லாம் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களான்னு. நீங்கள் என்ன மாதிரி கோல்ஸ்லாம் 2025க்கு செட் பண்ண போகிறீங்க? நானும் eagerly waiting to see the comments. So I think that's it for the video. See you guys in another interesting video. Until then, bye and take care. ஸோ அதுதான் வந்து நம்ம ரெண்ட் பண்ணியிருக்க கார். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து கேட்டிருந்தேன்ல, ஸ்கையை பார்த்துட்டு வந்து டைம் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து வெறும் 4:30 தான் ஆகுது. பட் ரொம்ப டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தட்ஸ் பிகாஸ் அயர்லாண்ட் வந்து பூமியோடைய அந்த ஸ்பியர் வந்து ஓரத்தில் இருக்கும். அதனால் வந்து இங்கே வந்து சம்மர் டைமில் வந்து சன் வந்து நைட் 11-10க்கு தான் வந்து சன்செட் ஆகும். பட் வின்டர் டைமில் வந்து 4:30 5க்குலாம் வந்து சன்செட் ஆகிரும். ஸோ அதுதான் வந்து இங்கே இவ்வளோ சீக்கிரமாக இருந்ததுக்கு காரணம்.